ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். மனோஜ் வந்து இங்கே வேலையை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் கிட்ட சொல்கிறாங்க. உடனே எம்ப்ளாயிஸ் வந்து நீ ஒன்றும் ஓனர் கிடையாது, நான் வந்து அந்த ஓனர் இருக்கார் இல்லை, அவர் எது சொன்னாலோ அதை தான் செய்வேன். அண்ணாமலை சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணுன்றதெல்லாம் எனக்கு அவசியம் கிடையாது, அது எனக்கு தேவையும் இல்லைன்னு நல்லா சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து கோவப்படுறாங்க. இங்கே பார், இவ்வளோ நாளாக நான் தான் ஓனராக இருந்தேன், நான் தான் இருப்பேன், தேவையில்லாமலாம் பேசாதேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க எனக்கு மரியாதை கொடுத்தாதான் நானும் உங்களுக்கு மரியாதை கொடுப்பேன். உங்க இஷ்டத்துக்கு என்ன பேசினாலும் அது எல்லாம் கேட்டுட்டு இருக்கணும்ன்றது எனக்கு அவசியம் கிடையாது நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவமா எம்ப்ளாய் பேசுறாங்க. உடனே மனோஜ் நேரம் அண்ணாமலை கிட்ட போயிட்டு, அப்பா இங்க பாருங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்காதீங்க, எதுக்காக நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலைய வந்து நீங்க இங்க இருந்து போங்கப்பா, இங்க இருக்க யாரும் ஒருத்தர் கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலைய அந்த ஷீட்ல இருந்து எந்திரிக்க பாக்குறாங்க. உடனே அங்க முத்து வந்துடுறாங்க. டே என்னடா பண்ணிட்டு இருக்க, எதுக்காகடா அப்பாவை வந்து ஷீட்ல இருந்து எந்திரிக்க சொல்ற, அவர் தான் இந்த ஷோரூமுக்கு ஓனர், அது முதல்ல நீ புரிஞ்சுக்கோட நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வந்து முத்து விட, அவன் பார்த்துக்கணும்னு நினைக்கிறானா அவன் பார்த்துட்டு போட்டோம், இல்லப்பா நான் சொன்னது தான் சொல்றாங்க. அங்க இருக்க எம்ப்ளாயும் இல்ல சார், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நல்லபடியா ரன் ஆகுது, நீங்களே இருங்கன்னு எல்லாரும் வந்து ஸ்டாஃப் எல்லாமே வந்து ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால அண்ணாமலை மறுபடியும் அதே ஷோரூம்ல ஓனரா உட்கார்றாங்க. இது மனோஜுக்கு கோவத்துல இருக்காங்க. இப்ப மனோஜ் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.